வணக்கம் நேயர்களே. கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க. நம்ம கண்ணதாசனுக்கு தெரிஞ்சவங்க இராணுவத்துக்கு சட்டை தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு கண்ணதாசன் போயிட்டார். போன கண்ணதாசனுக்கு வரவேற்பு கிடைக்குமோ இல்லை விரட்டி அடிக்கிறாங்களோ எண்ணத்திலே அப்படியே போயிட்டுருந்தார். போனால் அங்கே அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் அசம்பாவிதம்லாம் நடக்கலை. அவரை ஒரு சிலர் வரவேற்றாங்க. அதுவே அவருக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்துச்சு. தொடர்ந்து அவரை விசாரித்தவங்க என்ன பண்ண போகிறா அப்படின்லாம் கேட்டோன்னா தன்னோட நிலைமையை அவர் கண்ணதாசன் எடுத்து சொன்னார். உடனே அவங்க ஒரு சில நல்லவங்க இருக்காங்க உலகத்தில், அங்கங்கே இருப்பாங்களா, அந்த மாதிரி அதில் ஒரு 1-2 பேர் நீ இங்கேயே தங்கிக்க அப்படின்னு சொன்னோன்னே கண்ணதாசனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்பாடா, தங்க ஒரு இடம் கிடச்சிருச்சுரா அப்படிங்கிற மாதிரி. அவர் அந்த சந்தோஷத்துலேயே திக்குமுக்காடி போகிறதுக்குள்ளார இன்னொரு சந்தோஷமான செய்தி சொன்னாங்க. வேலைக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுடுறோம், ஆனால் ஒரு வேலை செய்யணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்னடா இது, தங்க இடம் கொடுத்து சாப்பாடும் போட்டு வேலையும் தராங்களேன்னொட்டி கண்ணதாசன் அந்த டயத்தில் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருந்தார். அதனால் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்ய தயார் அப்படின்ட்டாப்புல. உடனே அந்த வேலையை அவங்க சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, அங்கே உள்ள உங்களுக்கு சமைக்கிறதுக்காக போய் காய்கறி வாங்கிட்டு வர்ற வேலை. அடா, காய்கறி வாங்குகிற வேலையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம். இது ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கின கண்ணதாசன் அன்னையிலேருந்து டெய்லி ஜாம்பஜார் மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வருவார். இடையில அவருக்கு தேவை அதிகம் இருந்ததுனால, வறுமையில் தானே இருக்கார், அவர் போய் சொன்னால் தப்பு கிடையாது. அதனால் ₹1 ₹2 காய்கறியோடைய விலையை கூட்டி கொஞ்சம் சொல்லி தன்னோட இதுக்கு ஒரு 8 அணா டெய்லி எடுத்துக்குவாப்பில். இப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ராயப்பேட்டையில் ட்ராமில் ஏறி, அந்த டைம்லலாம் ட்ராம் தானே, ட்ராம் வண்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிட்டுருக்கோம், எல்லாம் இருக்குது, மெட்ரோ இருக்குது. அப்போ அந்த ட்ராம் தான் ஒரு போக்குவரத்துக்கான ஒரு வசதின்னு வச்சுக்கிங்களேன். அவர் அப்படி போயிட்டுருக்கும்போது அவரோட வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தரை சந்தித்தார். அவர் யார்? அடுத்த பதிவில் பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.